திருட்டு பிரியாணி கேங்க இருக்காங்க பாத்தீங்களா, திருட்டு பிரியாணி கேங்கு அவங்க சத்தியமா வந்துட்டு இந்த வீக்கெண்ட் ஆச்சு கேளுங்க. இந்த வீக்கெண்ட் வந்துட்டு கேட்காம விடாதானா அவங்க பிளான் மேல பிளான் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்ப பாத்தீங்கன்னா ப்ரோமோலே நீங்க விட்டீங்க, ப்ரோமோல விட்டதுக்கு அப்புறம் கிராசரிக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ வந்துட்டு மஞ்சரிக்கும் அருணுக்கு செம்மையான ஒரு ஃபைட் ஓடிடுது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து திருட்டு பிரியாணி கேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்திங் வந்து போயிட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்கு நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு அந்த செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கும்போது என்னடா டே என்னடா இப்பெல்லாம் பேசுறாங்க, இதுக்கு மேல வந்து விஜய் சேதுபதி சார் கேட்கலன்னா வந்து விஜய் சேதுபதி சாருக்கு பயங்கரமான அடி விழுவுட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா தெளிவா தெரியுது. இருந்தாலும் வந்து அவரு கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்துட்டு ஒருத்தங்க ஒரு பொருளை வச்சிருக்காங்கன்னா அது சேர்ந்து சாப்பிடணும். இவங்க மட்டும் தனியா 2 பேர் மட்டும் தனியா 5 பேர் கையில 2 பேர் மட்டும் தனியா சாப்பிட்டு திருட்டு பிரியாணி போட்டு சாப்பிட்டோம்னா அது எப்படி இருக்கும்? அது வந்து எல்லாத்தையுமே அடி வாங்காதா? ஐயோ உங்களை வந்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்து கம்மியா சாப்பிடறாங்களே அப்படிங்கிற மாதிரி இது இவங்களை அடி விழுவாதா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு திருட்டு பிரியாணி கேங்னால பயங்கரமான ஒரு சண்டை இருக்கு. அந்த திருட்டு பிரியாணி கேங் வந்து ஆல்ரெடி வந்து ஹவுஸ்மேட் எல்லாருமே தெரியும். ஓகேங்களா, ஹவுஸ்மேட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம முத்துக்கு ஓரளவுக்கு தெரியும், நம்ம மஞ்சரிக்கு ஓரளவுக்கு தெரியும். அவங்க 2 பேருமே பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் மேபி வந்து அவங்க கேட்டுக்கல, எதுவுமே வந்து வெளியில வந்து சொல்லிக்க உள்ள, வெளியில எதுவுமே கேட்கல, அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோ வந்து அந்த கையெழுத்து கும்பிட்டு ப்ரோவோக் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து மஞ்சரி தீபக்கு செம்மையான ஒரு ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நான் மஞ்சரி கரெக்டா பண்ணுவாங்களானா மஞ்சரி வந்து அவங்க ஒரு சுத்தமா எனக்கு கேம் பிளே சுத்தமா பிடிக்கலன்னு தான் சொன்னோம். ஏன்னா வந்து அவங்க வந்து கேமா விளையாடுறாங்க. அவங்க வந்து யாரை கார்னர் பண்ணணும், அவங்களே வந்து என்ன பண்றாங்கன்னா யாரை வந்து அடிக்கணும், யாரை வந்து பேசணும் என்னன்னே தெரியல. அவங்க பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி நான் வெளியில தெரியணும்டா அப்படிங்கிறக்காண்டி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சௌந்தர்யிட்ட சண்டை போட்டதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடுத்த செகண்டே போய் பேசினதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எதுக்கு தான் பண்ணாங்கன்னு தெரியல. எதுக்கு அப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு தெரியல, எதுக்கு அப்படி வந்து பேசுறாங்கன்னு தெரியல. கேட்டா நான் அமைதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி ஒரு கேம் பிளே பண்ணிருக்காங்க. அது எனக்கு சுத்தமா அந்த ஒரு ஈடுபாடே இல்லைன்னு தான் சொன்னோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆனந்தி வந்து நடுவில் எந்திரிச்சு கார்னர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மஞ்சரி வந்து நிறைய பேர் எல்லாருமே இப்ப இருந்துகிட்டு நம்ம தீபக் வந்து நம்ம அருணுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா வந்து அந்த கை கும்பிட்டது வந்து ப்ரோவோக்கா இருக்குது, ப்ரோவோக்கா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு மஞ்சரி வந்து அந்த ஒரு பூ வந்து செம்மையா கோவப்பட்டது இருக்கட்டும், அருண் வந்து திட்டினதா இருக்கட்டும், எனக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டு வந்து ப்ரோவோக்கா எனக்கு தெரியலமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தீபக் வந்து சொல்லிட்டு அருணுக்கு அருணுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு. சப்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து இதுல என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து அருண் வந்து என்ன நினைக்கிறாரு, கையெழுத்து கும்புறாரு. ஆனா கையெழுத்து கும்புறது தப்பு கிடையாது, ஆனா அதுல ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதுதான் தப்புன்னு வருது. ஆனா இது லைவ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கண்டிப்பா அவர் வந்து எந்தெந்த ஆட்டிடியூட்ல வந்து அந்த ஒரு கையெழுத்து கும்பிட்டுருக்காரு அப்படிங்கிறது ஆட்டிடியூட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து லைவ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப வந்து அதை வந்து டிசைட் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து அது ப்ரோமோ பார்த்த வரைக்கும் அதெல்லாம் ப்ரோமோலாம் வந்து இதுதான் இப்ப நடக்குது அப்படிங்கறத டிசைட் பண்ணலாம். இப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கறத வந்து டிசைடே பண்ண முடியாது ப்ரோமோ பார்க்கும்போது. அண்ட் இதுல வந்து தீபக் வந்து நம்ம அருணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க மஞ்சரி நீங்க பண்ணதுதான் இப்ப வந்து அவருக்கு ரொம்ப ப்ரோவோக்கா இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அது ஒரு ரொம்ப தப்பான விஷயம். அவருக்கு வந்து அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அருணும் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, என்ன வந்து திருட்டு ஆனா ஒளிச்சு சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது சொல்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு அப்படின்னு. தம்பி இல்ல 2-3 வாரமா என்ன பண்ணீங்க? பிரியாணி வந்துட்டு திருட்டு அவங்க ஒளிச்சு சாப்பிட்டதுதான் தப்பு. ஆனா திருடி வச்சு சாப்பிட்டது அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து திருடி சாப்பிடுறாங்க. அது வந்து அவர் வந்து அப்பயே கேட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் வாரமே கேட்டுக்கலாம், செகண்ட் வாரம் கேட்டுக்கலாம். இப்ப 3வது வாரம் அவங்க என்ன பண்றாங்க பிளான் போட்டு இருக்காங்க. அதுக்கு ஹெட்டே பாத்தீங்கன்னா விஜய் விஷால் தான். விஜய் விஷால் வந்து அருண் வந்துட்டு போடலாம்டா இந்த வெள்ளிக்கிழமை நைட் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பிளான் போட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு எதுக்குதான் இப்படி பண்றாங்கன்னு சத்தியமா புரியல எனக்கு. இவங்க வந்துட்டு போக பாத்தீங்கன்னா இவங்க மேல உள்ள ஒரு அட்ரஸ்மெண்ட்டே பேரும் போல இருக்கு. ஏன்னா அப்படிலாம் சொல்லிட்டு திருடி தின்னுக்கிட்டே இருப்பாங்க போல, வாரம் இருக்க போல திருடி தின்னிட்டே இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து. அதுக்கப்புறம் ஒளிச்சு வச்சு சாப்பிடுறீங்க வந்து நம்ம ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆனந்த் எந்திரிச்சு கார்னர் பண்றாங்க. நீங்க எதுக்கு ஒரே பொண்ணு வந்து எல்லாருமே கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அருணா இருக்கட்டும், நிறைய பேர் மேபி வந்து தீபக்ல இருந்து அருண்ல இருந்து அதுக்கப்புறம் குக்கிங் டீம்ல இருந்து எல்லாருமே வந்து கார்னர் பண்ணிருப்பாங்க போல மஞ்சரியா. அதனால மேபி வந்து அவங்க வந்து அப்படி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வந்து நிறைய கார்னர் பண்றாங்க தான். ஏன்னா இந்த ஒரு அன்சிதா மேட்டர்லயே வந்து நிறைய கார்னர் பண்ணியிருந்தாங்க, சௌந்தர்யா மேட்டர்லயும் நிறைய பேர் கார்னர் பண்ணியிருந்தாங்க, சிவகுமார் மேட்டர்லயும் நிறைய பேர் கார்னர் பண்ணியிருந்தாங்க. அப்படி வந்து பண்ணிட்டு இருக்க வந்து எனக்கு சுத்தமா வந்து மஞ்சரி வந்து பண்றது வந்து அவங்களுக்கே தெரியுதா தெரியலையா அப்படிங்கறதே எனக்கு டவுட் ஆகுது. ஏன்னா வந்து அவங்க பண்றது சுத்தமா வந்து ஒரு கேம் பிளே மாதிரியே தெரியல, ஒரு இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி. சாச்சனா எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அந்த ஒரு மஞ்சரி ஒரு கேம்னா சரி ஓரளவுக்கு நீட்டா பர்ஃபெக்டா விளையாடலாம். அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா அழுதுகிட்டு பயங்கரமா பாத்ரூம்குள்ள ஓடிட்டாங்க அப்படிங்கறத காமிச்சாங்க. அது எதனால ஹர்ட் ஆனாங்க அப்படிங்கிறது அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எந்த மாதிரி ஆனா செம்மையா அழுதுட்டு ஓடினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பூ ஃபிளவரையும் கட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ காமிச்சிருந்தாங்க. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இப்போ வந்து ஒரு மஞ்சரியை பத்தி உங்களுக்கு ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நமக்கிட்ட அருணை பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.